ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் 15, 16, 17. பதம் 15. யதேதமே அவிக்ருதா பாவாஸ் ததா தே விக்ருதைஹ சக நானா வீர்யா பிருதக் பூதா விராஜம் ஜனயந்திஹி. பதம் 16. சன்னிபதய சமுத்பாத்ய திருஷ்யந்தே அனுகதா இவ பிராக்யேவ வித்யமானத்வான் ந தேஷாம் இக சம்பவ. பதம் 17. ஏவம் பவான் புத்தி அனுமேய லக்ஷணைர் கிராஹ்யைர் குணை சன்னபி தத் குணாக்ரஹய அனாவ்ருத்தத்வாத் பகிர் அந்தரம் ந தே சர்வஸ்ய சர்வாத்மன ஆத்மவஸ்துன. வேர்ட் பை வேர்ட் மீனிங். எதா அவ்வாறு இமே ஜடசக்தியிலான இந்த பௌதீக சிருஷ்டிகள் அவிக்ருதா உண்மையில் பல பாகங்களாக பிரிவதில்லை. பாவா இத்தகைய ஒரு எண்ணத்துடன், ததா அதுபோலவே, தே அவை, விக்ருதை சக மொத்த பௌதீக சக்தியிலிருந்து வரும் இந்த வெவ்வேறு மூலப்பொருட்களுடனான சகவாசம். நானா வீரிய ஒவ்வொரு மூலப்பொருளும் வெவ்வேறு சக்திகளால் நிறைந்துள்ளது. பிருதக் பிரிக்கப்பட்டதாக, பூதா ஆகும், விராஜம் பிரபஞ்ச தோற்றம் முழுவதையும், ஜனயந்தி உண்டாக்குகிறது, ஹி உண்மையில், ஜன்னிபத்திய ஆன்மீக சக்தியுடனான தொடர்பின் காரணத்தால், சமுத்பாத்திய படைக்கப்பட்ட பின், திருஹ்யந்தே அவை தோன்றுகின்றன, அனுகதா அதற்குள் புகுந்து, இவ என்பது போல, பராக் இப்பிரபஞ்ச தோற்றம் படைக்கப்படுவதற்கு முன்பே துவக்கத்திலிருந்தே, ஏவ உண்மையில், வித்யமானத்வாத் பரமபுருஷருடைய இருப்பின் காரணத்தால், ந இல்லை, தேஷாம் இந்த பௌதீக மூலப்பொருட்களின், இக படைப்பின் இவ்விஷயத்தில் சம்பவ நுழைவது சாத்தியமாகி இருக்கக்கூடும். ஏவம் இவ்வாறாக, பவான் எம்பெருமானே, புத்தி அனுமேய லக்ஷணை உண்மையான புத்தியாலும் இத்தகைய அறிகுறிகளாலும், கிராஹ்யை புலன்பொருட்களுடன், குணை ஜட இயற்கை குணங்களுடன், சன்னபி தொடர்பு கொண்டிருந்த போதிலும், தத்குண அக்ரக பௌதீக குணங்களால் தொடரப்பட்டவர் ஆவீர். அனாவிருத்தத்வாத் எல்லா இடங்களிலும் இருப்பதால், பகி அந்தரம் அகத்திற்கும் புறத்திற்கும் உள்ளே, ந தே உங்களுக்கு அப்படி எதுவும் கிடையாது. சர்வஸ்ய அனைத்தின், சர்வ ஆத்மன நீங்கள்தான் அனைத்திற்கும் வேர், ஆத்ம வஸ்துன அனைத்தும் உங்களுக்கு சொந்தமானதே என்றாலும் அனைத்திற்கும் உள்ளும் புறமும் நீங்களே இருக்கிறீர். டிரான்ஸ்லேஷன். மொத்த பௌதீக சக்தியான மகத்வத்துவம் பிளவுபடாதது. ஆனால் ஜட இயற்கை குணங்களின் காரணத்தால் அது மண், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயமாக பிரிக்கப்படுவது போல காணப்படுகிறது. ஜீவசக்தியின் ஜீவபூத காரணத்தால் பிரிக்கப்பட்ட இந்த சக்திகள் இணைந்து பிரபஞ்ச தோற்றத்தை கண்களுக்கு புலப்படச் செய்கிறது. ஆனால் உண்மையில் பிரபஞ்ச சிருஷ்டிக்கு முன்பே மொத்த சக்தி இருந்து வந்துள்ளது. எனவே மொத்த பௌதீக சக்தியானது உண்மையில் சிருஷ்டிக்குள் புகுவதில்லை. அதுபோல உங்களுடைய இருப்பின் காரணத்தால் எங்களது புலன்களால் உங்களை உணர முடிகிறது என்றாலும் உண்மையில் அந்த புலன்களால் உங்களை உணர முடியாது. மனதாலும் வார்த்தைகளாலும் அவற்றை அனுபவிக்கவும் முடியாது. நம் புலன்களால் சில பொருட்களை மட்டுமே உணர்ந்தறிய முடியும், அனைத்தையும் அல்ல. உதாரணமாக, கண்களை நாம் காண்பதற்கு உபயோகிக்கலாம், சுவைப்பதற்கல்ல. ஆனால் நீங்கள் புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறீர். ஜட இயற்கை குணங்களுடன் தொடர்பு கொண்டிருந்த போதிலும் அவற்றால் நீங்கள் பாதிக்கப்படுவதில்லை. நீங்கள் அனைத்திலுமுள்ள முக்கிய காரணமாகவும் சர்வ வியாபகமுடையவராகவும் பிளவுபடாத பரமாத்மாவாகவும் இருக்கிறீர். எனவே உங்களுக்கு உள்ளும் புறமும் இல்லை. தேவகியின் கர்ப்பத்திற்குள் நீங்கள் புகவில்லை, மாறாக முன்பே அங்கு இருந்திருக்கிறீர்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் 15, 16, 17 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. குருதேவ் கி ஜெய்.